வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்க போறோம்னா வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் அந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க கேப்டன் பேசுறேன். உங்களோட இடது பக்கத்துல கிராண்ட் கேனியனோட ஒரு அழகான வியூவை பார்க்கலாம். பறக்க முடியும்னு சொன்னல. டாம் க்ரூஸ் இத எப்படி செய்றாரு? டாம் க்ரூஸ் மாதிரி. இது பயப்படல. கடவுளே. எங்கேயா போய் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு பிடிக்காது. இல்ல நீ சொல்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு கண்டிப்பா பிடிக்காது. யாருங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை யார் அனுப்பி வச்சது? மியூசிக்கே பயங்கரமா இருக்கு. சிம்பிளாட்ஸ் நம்ம கிரகத்துக்கு வந்தது விபத்து இல்ல, தப்பிச்சு வந்திருக்காங்க. எதுகிட்ட இருந்து? இவங்களுக்கு எப்படிலாம் இருக்கு. அந்த நல்லவன் பேர் என்ன? நல்ல அவனுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே அழிஞ்சிடும். நாம என்ன பண்ண போறோம்? செட்டப் சேஞ்ச் பண்ண போறோம். ஏய் ஹலோ. பெர்ஃபெக்ட். அம்மா நீ எதுக்கு பாக்குறவங்க எல்லாம் அடிக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை? வந்துருப்பா. அவங்க அதை பாத்துட்டு கண்டிப்பா இருப்பாங்க. இந்த கோச் ஷூட்டுக்காகவா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் பயணிச்சிருக்கோம். ஆனா நம்ம கதையை முடிக்க போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா உலகம் அழிஞ்சு. வேணாம், எனக்கு வேணும். வேற மாதிரி சீன் அது. நம்ம ரொம்ப தப்பானவங்க இல்ல. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் தியாகம் செய்யறதுக்கான ஒரு தருணம் வரும். எடி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இங்க பாரு, நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு. என்ன feeling சூப்பரா இருக்கு. என்ன feeling? என் பிரச்சனை எல்லாம் போன மாதிரி தோணுது. நீ என் காலை உடைச்சிட்ட. எடி, எனக்கு நிறைய பணம் வேணும். அக்டோபர் 25. எதுக்கு? ட்ரைலர் சூப்பராக இருந்ததுங்க, மாசாக இருந்தது. நான் வந்து வெனம் கூட சேர்ந்து இவன் கெட்டு போவான்னு பார்த்தா இவன் கூட சேர்ந்து அது கெட்டு போய் கிடக்குது. நமக்கு சராசரியாக பணம் அதுன்றதுன்ற மாதிரி எல்லாம் மிங்கலாக இருக்குது. மனுஷங்க மாதிரி நடந்துக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டில் அப்படி இல்லை, இப்போது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்தது. அது நான் எல்லா உருவமும் எடுக்குமே. குதிரை மாதிரி கூட வந்துச்சு. அது நான் வந்து வாய்ஸ் இவரு பேசுவாருன்னு நினைச்சேன். அந்த வாய்ஸ்ல அது உள்ள வந்ததும். பட் அதுக்கும் தனி வாய்ஸ் இருக்குன்றது எனக்கு இப்போ அது மனசாட்சி மாதிரி தான். அது நினச்சா உள்ளே இருந்தும் பேசும், வெளியே வந்தும் பேசும், அடிக்கும், என்ன வேணால் பண்ண அந்த மாதிரி தான். பட் அந்த பேராஷூட்டாக உருவானதுலாம் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்க்கல. எல்லாமாவும் உருவாகிற மாதிரி அந்த குதிரை சீன் கூட வேற நாள் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இதில் பார்க்கறதுக்கு இன்னும் அது செம்மையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னும் என்னென்ன மாறப்போகுது, என்னென்ன பண்ண போகுதுன்றது தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா புதுசாக பண்ணியிருக்காங்களா, எல்லாமே செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக அது கண்ட்ரோல் தான் வச்சு செய்யுது. ட்ரெய்லரில் பார்த்ததே தெரியுது. ஸோ ஆனால் பெரிய சம்பவம் இருக்குதுன்றது தான். ஸோ இவங்களே தப்பிச்சு வந்திருக்காங்க ஒருத்தரை பார்த்துனா. ஸோ அவங்க வந்தால் அப்போ இவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி, அது உலகத்துக்கு ஆபத்துன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இவங்ககிட்ட அதை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் பாஸ்காரனாக இருக்குது, இவனும் பாஸ்காரனாக இருக்கிறா, அது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி தான். இதை மட்டும் விட்டுருங்களேன், வீதத்துக்குன்னு போயிடுங்க, அவனை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் டைட்டிலே லாஸ்ட் டான்ஸ்ன்ற கடைசி ஆட்டன்றப்போ ஒரு பொறி தட்டுது, அதோட முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி. எல்லாம் போது நீயும் போயிடார, ஏன்னா இருக்குடா எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டா என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.